நாம மோசம் போயிட்டோம் ராமையா. நாம எல்லாருமே மோசம் போயிட்டோம். அப்பா அப்பா என்னப்பா சொல்றீங்க? யார்ப்பா போன்ல என்ன சொன்னாங்க? கிராந்தக காட்டுல 2 போனம் கிடைச்சிருக்குதாமா. அது நம்ம சூர்யாவோ காயத்ரியோ இருக்குமோ போலீஸ் சந்தேகப்படுறாங்கம்மா. சூர்யா சூர்யா ஐயோ காயத்ரி சூர்யா கிராந்தக காட்டலையா? ஐயோ 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 என் பிள்ளைக்கு என்னாச்சு? என் பிள்ளை ஐயோ என் பிள்ளை. ஐயா இனிமே இங்க இருந்து அழுதுகிட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. வாங்க போய் பாப்போம். எல்லாரும் கிளம்புங்க கிளம்புங்கய்யா. வாங்கம்மா ஐயா வாங்கய்யா வாங்க. அம்மா வாங்கம்மா வாங்க போலாம். அத்தை அழாதீங்க அத்தை. நம்ம சூர்யாவுக்கு எதுவும் ஆயிருக்காது. ஏய் நீ எங்கடி வர? அதான் நீ நினைச்சது எல்லாமே நடந்துடுச்சு. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? அண்ணி இந்த கொலைகாரகிட்ட என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீங்க வாங்க போலாம். வாங்கம்மா. அத்தை அத்தை இல்ல என் சூர்யாவுக்கு எதுவும் ஆயிருக்காது. என் சூர்யா நல்லா தான் இருப்பாரு. கடவுளே சார் எங்க இருக்க சூர்யா? எங்க இருக்க சார்? பதறாதீங்க தர்மலிங்க சார். நாம சந்தேகப்பட்ட மாதிரி அந்த கிராந்தக காடுல இருந்து ஒரு ஆண் பெண்ணோட டெட் பாடி கிடைச்சிருக்கு. ஐயோ ஐயோ என் பிள்ளை என் பிள்ளை என் பிள்ளை. கோமதி அழாத. சூர்யா சூர்யா அக்காவா இருக்காதம்மா. அக்காவா இருக்காது. ஆமா இருக்காது. அம்மா ஒண்ணு ஆகாது. அம்மா சூர்யாவுக்கு ஒண்ணு ஆகாது. என் பிள்ளைக்கு ஒண்ணு ஆகாது. என் பிள்ளை ஆகாது. அம்மா சொன்ன கேளுமா. ஐயோ சொல்றத கேளு. அது நம்ம பிள்ளையா இருக்காது. அம்மா அழாதீங்கம்மா. நானே இன்னும் போய் பார்க்கல. இவங்க சொன்ன அடையாளங்களை வச்சு பார்த்தா சூர்யா காயத்ரியா இருக்குமோங்கிற டவுட்ல தாமா உங்களை வர சொன்னேன். அம்மா கொஞ்சம் தைரியமா இருங்கம்மா. கண்டிப்பா உங்க பிள்ளைங்களா இருக்க முடியாது. கோமதி தைரியமா இரு. கோமதி நீ தைரியமா இரு. சொல்றது கேளு. அப்படி எல்லாம் இருக்காது கோமதி. அது நம்ம பிள்ளைங்களா இருக்காது. சொல்றது கேளு. சார் நீங்க கொஞ்சம் உள்ள வாங்க. வாங்க கோமதி சொல்றது கேளு. தைரியமா இரு. அப்படி இருக்காது. வா கோமதி தைரியமா வா. லட்சுமி அது நம்ம காயத்ரியா இருக்காது. நீ அழுவாதம்மா. அது நம்ம காயத்ரியா இருக்காது. வாமா சூர்யாவுக்கு ஒண்ணா இருக்காது. தைரியமா வா. இருக்காதுமா வா. ஒண்ணா ஆயிருக்காது. சூர்யாவுக்கு ஒண்ணு ஆகாது. அது சூர்யாவா இருக்காது. சூர்யா கொண்டு வாங்க. அந்த கொண்டு வா அழாத. இருக்காதுமா. அது நம்ம காயத்ரியா இருக்காது. அது சூர்யாவா இருக்காதுப்பா. நம்ம சூர்யாவுக்கு ஒண்ணு இருக்காதுங்க. சூர்யாவுக்கு ஒண்ணு ஆகாதுப்பா. அது நம்ம காயத்ரியா இருக்காதுமா. தைரியமா இருமா. பதட்டப்படாதமா. கடவுளே என்னது என் பிள்ளையா இருக்க கூடாது. கடவுளையோ தைரியமா இரு கோமதி. தைரியமா இரு. நான் பார்க்க மாட்டேங்க. நான் பார்க்கல.
முகத்தை ஓபன் பண்ணி காட்டுங்க. நம்ம சூர்யாவா இருக்காது. நான் பார்க்க மாட்டேங்க. என்னால பார்க்க முடியாது. நான் பார்க்க மாட்டேன். கோமதி கோமதி இங்க பாருமா, சூர்யா இல்லம்மா, அது சூர்யா இது நம்ம சூர்யா இல்ல. லட்சுமி 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 அது நம்ம சூர்யா இல்ல, மாப்பிள்ளை இல்ல. பாருமா பாரு. தைரியமா பாரு. அம்மா சூர்யா இல்லம்மா. இங்க பாருமா. ஆண்டவா, இது என் பிள்ளை இல்லம்மா, அது நம்ம சூர்யா இல்ல. இல்ல. ஐயோ, கடவுளே. அந்த பொண்ணோட பாடி சரிங்க சார். நான் பார்க்க மாட்டேன். நான் பார்க்க மாட்டேன். தைரியமா இருக்கும். ஓபன் பண்ணுங்க. ஓகே சார். நம்ம காயத்ரி இல்ல லட்சுமி, இது நம்ம காயத்ரி இல்ல. பாரு கௌரி, உன் அக்கா இல்லம்மா. கோமதி, நம்ம காயத்ரி இல்ல, அது நம்ம காயத்ரி இல்ல, நம்ம காயத்ரி இல்ல கோமதி. காயத்ரி இல்ல. ஆண்டவா, நம்ம காயத்ரி இல்ல சம்பந்தி, நம்ம காயத்ரி இல்ல, நம்ம காயத்ரி இல்ல. எடுத்துட்டு போங்க. ஓகே சார். அழாத கோமதி, அழாத. கடவுளே, நான் கூப்பிட்ட கடவுள் என்ன கைவிடல. என் சூர்யாக்கு ஒண்ணு இல்ல, அவன் நல்லாதான் இருக்கான். நான் தான் சொன்னேன்லம்மா, நம்ம பிள்ளைகளுக்கு ஒண்ணும் ஆகாது. கடவுள் நம்ம கூடவே இருக்காருமா. அவ்வளவு சீக்கிரம் நம்ம பிள்ளைகளை நம்ம கிட்ட இருந்து பிரிச்சிட மாட்டாரு. அத்தை, கண்டிப்பா நம்ம காயத்ரி சூர்யாவும் உயிரோடு தான் இருப்பாங்க. அப்பா, இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லி மலையடி வாரத்துல எல்லாம் நல்லா தேட சொல்லுங்கப்பா. என்னது, மலையடி வாரத்திலையா? ஆமா சார், செல்வன் ஒருத்தன் காயத்ரி மலை உச்சில இருந்து தூக்கி போட வச்சிருக்கான் சார். சரி சார், நாங்க போறேன். உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சதுன்னா என்ன காண்டாக்ட் பண்ணுங்க. சரியா? நீங்க போங்க. அம்மா, வாமா வாமா லட்சுமி. வாமா வா கோமதி. வாமா. பௌர்ணமி நெருங்கிக்கிட்டே இருக்கு. ஒன்னும் சுகமா நடக்கிற மாதிரி தெரியலையே. அதான் தாயி ஒன்றும் புரியல. கிராந்த காட்டுக்குள்ள இருந்து 2 பணம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்களா தாயி. அது வேற ரொம்ப சஞ்சலமா இருக்கு தாயி. தலைவரே, தலைவரே, என்னடா நம்ம பயப்படுற மாதிரி எதுவும் நடக்கல தலைவரே. என்னடா சொல்ற? காட்டுக்குள்ள இருந்த போனோம் நம்ம பூவாய் அம்மா அது இல்ல. யாரோ 2 பேர் இவ்வளவு நாள் காதலிச்சுட்டு தெரிஞ்சிருக்காங்க. வழக்கமா மலை உச்சில இருந்து விழுந்து சாவாங்க. இந்த தடவை இந்த 2 பேரும் கிராந்த காட்டுல போய் சேர்த்திருக்காங்க. அப்போ நம்ம பூவாயும் உயிரோட தான் இருக்கா? தாயே, தாயே, எடச்சி மலையாத்தா, எங்க பூவாயி எங்க இருக்கான்னு என் மனசுல இறங்கி வந்து சொல்லு தாயே. ஒன்று 2 3 3க்கும் மூலதசம் மேற்கு. அப்போ பூவாயி மேற்கதான் இருக்கா.
9 கம்பாலா ஓடி வந்து சொல்லணும், 50 கம்பாலா அரணாயிலே சொல்லணும், மலையாள பகவதியே மனசிலேயே சொல்லணும், மதுரை மீனாட்சி மனசிலேயே சொல்லணும், நாகமலை மாரியம்மா நாடியிலேயே சொல்லணும். தாயே ஓம் சக்தி தாயே. தாயே ஓ சக்தி தாயே, தாயே தாயே தாயே, காளி நீலி சூளி, எங்க பூவாய் எங்க இருக்கான்னு காட்டு. உன்னையே நம்பி இருக்கிற இந்த ஊரை காப்பாத்து தாயே. பூவாய் எங்க இருக்கான்னு சொல்லிடு. காத்தவரையா, அந்த ஆத்தா நம்மளை கைவிடல. நம்ம பூவாயி அந்த கிராந்தக காட்டுக்குள்ளதான் மயங்கி கிடக்குறா. ஹேண்ட்ல கேன்ல ஏறு, ஐஸ் ஃபுல்லா டியரு, எம்டி டேங்க் ரிவர் கம் நைப் ரிவர்ஸ் கியரு, பெங்களூரு ஓ மை லவ் யூ ஷோட் மீ பவு. அந்த காட்டுக்குள்ள போய் பழக்கப்பட்டவங்களை அனுப்பி சீக்கிரம் நம்ம பூவாயை தூக்கிட்டு வர சொல்லு. எதுக்கு தான் இன்னொருத்தர் அனுப்பிச்சிட்டு நானே போறேன். தலைவரே, இந்த காட்டை பற்றி தெரிஞ்ச நீங்களே இப்படி சொல்லலாமா? உங்களுக்காக வேணா நாங்கள் போகிறோம். இல்லடா, இந்த ஊருக்காக நான் தான் இதை பண்ணணும். மனசு இருந்தா மழைய கூட கையால உடைக்கலாம். போயிட்டு வாடா காத்தவரையா. சரி தாயி. ஆத்தா கடைசி மலையாத்தா தாயே.
கிராந்தக காட்டுல 2 பணம் கிடைச்சிருக்குதாமா. அழு, நல்ல அழு. உன் கண்ணீரை துடைக்கிறதுக்கு இங்க ஒரு கையும் வர போறது இல்ல. நீ காயத்ரியை கொன்னாவது சூர்யாவோட சேர்ந்துடணும்னு நினைச்ச. ஆனா அந்த ஆண்டவன் செத்தாலும் சூர்யா காயத்ரியும் சேர்ந்தே சாகணும்னு 2 பேரையும் ஒன்னா கூப்பிட்டுக்கிட்டான் பாத்தியா? நீ உயிரோட இருந்தாலும் செத்துட்ட. ஆனா காயத்ரி செத்தாலும் சூர்யாவோட சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கா. நல்லவங்களுக்கு மட்டும் தாண்டி சாவலியும் சந்தோஷம் சேர்ந்து வரும். என்ன அண்ணி நீங்க? நானே சூர்யாக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு துடிச்சிட்டு இருக்கேன். இதுல நீங்க வர என்ன கஷ்டப்படுத்துறீங்களா? நான் பேசுறது உனக்கு கஷ்டமா இருக்கா? உங்க அண்ணன் காயத்ரிய மலை மேல இருந்து தூக்கி போடும்போது அவ எப்படி துடிச்சிருப்பா? காயத்ரி செத்துட்டான்னு கேள்விப்பட்ட உடனே அவங்க அப்பாவும் அம்மாவும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதுக்கு பேரு துடிப்பு இல்லையா? அவங்க படுறது கஷ்டம் இல்லையா? ஐயோ, எதிரிக்கு வந்தாலும் ரத்தம் ரத்தம் தாண்டி. ஒன்னு சொல்லி குத்த இல்லம்மா. நீ எது செஞ்சாலும் உன் இஷ்டத்துக்கு ஆடுறாரே உங்க அண்ணன், அந்த ஆள சொல்லணும். ஏண்டி, நான் தெரியாம தான் கேக்குறேன். காயத்ரி உன் க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே? அவ புருஷனுக்கு நீ பொண்டாட்டியா இருக்கும்னு நினைச்சதே உன்னோட தப்புடி. நியாயமா பார்த்தா காயத்ரி தான் உன்னை கொண்டு இருக்கணும். சும்மா நிறுத்துங்க அண்ணி. நானும் பாத்துட்டு இருக்கேன். சும்மா காயத்ரி காயத்ரின்னு அவளையே தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கீங்க. ஏன் பக்கம் இருக்கிற நியாயம் உங்களுக்கு புரியவே இல்லையா? உங்களுக்கு அவ மட்டும் தான் நல்லவளா தெரியறாள. உங்க கண்ணுக்கு வேணா அவ நல்லவளா தெரியலாம். ஆனா எனக்கு அவ கெட்டவதான். என் சூர்யாவை என்கிட்ட இருந்து முழுசா பிரிச்சவ. ஹேய், இத பாரு. இந்த உலகத்துல எல்லாரும் நல்லவங்களும் கிடையாது, எல்லாருமே கெட்டவங்களும் கிடையாது. நாம பாக்குற பார்வையில தான் நல்லது கெட்டது எல்லாமே அடங்கி இருக்கு. முதல்ல நீ அதை புரிஞ்சுக்கோ. சூர்யா மேல நான் அன்பு வச்சிருக்கிறது உண்மை. அவர் என் கூட குடும்பம் நடத்தி ஒரு குழந்தைய கொடுத்திருக்கிறதும் உண்மை. நான் அவர் கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறதும் உண்மை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சூர்யா கட்டின தாலியை மட்டுமே சுமந்துட்டு இருக்கிற அந்த காயத்ரியை அவர் கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறப்போ அவர் கூட குடும்பம் நடத்தி வாரிசு பெத்தவனா நான் ஏன் சூர்யா கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்க கூடாது? என்ன பண்ணலான்னு யோசனை கேக்குறவங்களுக்கு புத்திமதி சொன்னா ஏதாவது பிரயோஜனம் இருக்கும். இதத்தான் பேசுவேன், இப்படித்தான் பண்ணுவேன்னு முடிவு கட்டி பேசுறவங்க கிட்ட என்ன சொன்னாலும் ஈடுபடாது. சொல்லுங்க அத்தை. சுபு, நாம பயந்த மாதிரி ஒண்ணு இல்லம்மா. என்னத்த சொல்றீங்க? ஆமாம்மா, அங்க இருந்தது நம்ம சூர்யாவும் காயத்ரியும் இல்லம்மா. நீ சொன்னதான் உண்மைன்னு இப்ப எல்லாருக்கும் புரிஞ்சிடுச்சு. அத்தை, எல்லார பத்தியும் விடுங்க. நீங்க என்ன நம்புறீங்கல்ல? நான் உன்னை முழுசா நம்புறேம்மா. எனக்கு அது போதும் அத்தை. சரி, என் பேர என்னம்மா பண்றான்? இப்பதான் பால் குடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்கான் அத்தை. தூங்கட்டுமா? நீ மனசு போட்டு குழப்பிக்காத. என் பிள்ளையும் காயத்ரியும் கண்டிப்பா திரும்பி வந்துருவாங்க. சரிங்க அத்தை, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. சரி, நான் உன்கிட்ட அப்புறமா பேசுறேன். சரிங்க அத்தை. அண்ணி, அந்த காயத்ரிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனீங்களே, இப்ப என்னோட வேண்டுதல் தான் பலிச்சிருக்கு. என் சூர்யாவுக்கு ஒண்ணுமே ஆகலையாம். அங்க இருந்த 2 பொணமும் சூர்யாவும் காயத்ரியும் கிடையாதாம். இப்பதான் அத்தை சொன்னாங்க. அப்போ சூர்யா உயிரோட தான் இருக்காருன்னு சொல்றியா? கண்டிப்பா உயிரோட தான் இருக்காரு. அவருக்கு எதுவுமே ஆகாது. ரொம்ப பெருமைப்பட்டுக்காத. காயத்ரி செத்துட்டான்னு தெரிஞ்சா போதும் சூர்யாவும் சேர்ந்தே செத்துருவாரு. ஏன்னா அவர் உன் கூட சேர்ந்து வாழ்றதை விட காயத்ரியோட சேர்ந்து சாகறதான் பிடிக்கும்.
பூவாய் கல்யாணத்தில் கட்டின சிலையாச்சே. மவளை இங்கே தான் இருக்கியா? மாட்னடி.